நாம இந்த வீடியோல பார்க்கப் போற கதையின் நெறி என்னன்னா, அன்பும் உதவியும் எப்போதும் பலனளிக்கும். பிறருக்கு எதிர்பார்ப்பின்றி உதவுவது உண்மையான மகிழ்ச்சியும் வெற்றியும் தரும். இந்த கருத்துக்கான கதையை இப்போ பார்ப்போமா? புனித பசுவும் ராமுவும். ஒரு மழை சார்ந்த கிராமத்துல பசுமையான வயல்கள், மலை சரிவுகள் சூழ்ந்திருந்த ஒரு சின்ன வீட்ல ராமு என்ற விவசாயி இருந்தான். ராமு தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான். அவனோட சின்ன நிலத்துல உழுது பயிர் எல்லாம் நல்லா வளர்த்தான். ஆனால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பயிர்கள் நல்ல செழிப்பா வளரல. தினமும் ரொம்ப மன கஷ்டத்தோட தூங்கப் போவான். ஒரு நாள் நல்ல வெயிலான காலையில் ராமு காட்டு பக்கமா போயிட்டு இருந்தப்ப ரொம்ப வலியோட யாரோ சத்தம் போடுற மாதிரி கேட்டுது. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு அவன் கண்டுபிடிச்சு பார்த்தான். அங்க ஒரு வெள்ளப் பசு முள்ளுக்கு இடையில சிக்கி தவிச்சிட்டு இருந்தது. அதோட கால்ல அடிபட்டு இருந்தது. அதோட கண்கள்ல பயம் தெரிஞ்சது. இத பார்த்ததும் ராமு கொஞ்சம் கூட யோசிக்காம பசுவ அந்த முள்ளிலிருந்து வெளியே மீட்டெடுத்தான். தன்னுடைய சட்டைய கிழிச்சு பசுவோட காயமடைந்த காலில் கட்டுனான். பயப்படாத பசுவே அப்படின்னு அத நல்ல தடவி கொடுத்தான். பசு ராமுவோட கைய நன்றியுடன் நகியது. அதுக்கப்புறம் பசு பின் தொடர்ந்து அவன் வீட்டுக்கு வந்தது. ராமுவும் அதோட நிலைமை பசுவோடு காயங்கள் ஆறியது. பசு மறுபடியும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுச்சு. மறுநாள் காலையில ராமு கண்முழிச்சு பார்த்தப்போ அந்த பசுவோட கழுத்துல தங்கத்தாலான மணி தொங்கிட்டு இருந்தது. ராமு அந்த மணிய தொட்டான். திடீர்னு பசு பேச ஆரம்பிச்சுது. அன்புள்ள ராமுன்னு பசு மென்மையான குரல்ல பேச ஆரம்பிச்சுது. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தப்ப நீ எனக்கு உதவி செஞ்சனா? சாதாரண பசு இல்ல, நான் ஒரு புனித பசு. நீ செஞ்ச உதவிக்கும் அன்பிற்கும் நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். நல்ல கொழுப்பு உள்ள பால் நிறைந்த குடம்தாரேன். அது ஒரு நாளும் காலியாகுது. ராமுவோட கண்கள் ஆச்சரியத்துல பெரியதாயிட்டு. உண்மையாவான்னு கேட்டான். ஆமாம்னு பசு சொன்னது. ஆனால் பேராசை மட்டும் உன் மனச ஆட்கொள்ளாம பாத்துக்கோன்னு சொன்னது. அந்த நாளிலிருந்து பசு ராமுவுக்கு ஒவ்வொரு நாளும் பால் கொடுக்க ஆரம்பிச்சுது. ராமு அந்த பால கிராமத்துல போய் விற்றான். சீக்கிரமாவே நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அந்த பணத்துல நல்ல விதைகள் வாங்கி அவன் வயலையும் நல்ல செழிப்பா வளர வச்சான். மத்த கிராமவாசிகள் ராமுவோட வாழ்க்கை திடீர்னு எப்படி நல்லா மாறுச்சுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. ராமு சிரிச்சிட்டே சொன்னான், கடின உழைப்பும் அன்பும் எப்போதும் பலன் தரும்னு சொன்னான். வருஷங்களும் கடந்து போச்சு. ராமு எப்பவும் பணிவாவும் பேராசை இல்லாதவனாவும் இருந்தான். அதனால அந்த புனித பசுவும் அவன் கூடவே இருந்தது. ராமுவும் அவனோட அன்பும் உதவியும் கிராம மக்களுக்கு பகிர்ந்தான். ஓகே பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.